தமிழக காவல்துறை போதைப் பொருள் கடத்தலாக வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை எப்படி ஹிஸ்டரி சீட்டர்னு பதிவு செய்யாமல் விட்டது. தொடர்பு இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் தொடர்பை அறுத்து கொண்டோம்னு சொல்லுங்க. அதாவது மாட்டலதான் இன்ன வரைக்கும் இருப்பாங்க. தொடர்பை அறுத்து கொண்டோம்னு சொல்லுங்க. அப்ப நான் அடுத்த கேள்வி கேட்பேன், ஏன் அறுத்தீங்கன்னு கேட்பேன், எப்ப அறுத்தீங்கன்னு கேட்பேன். அவர் கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு அதனால அறுத்தேன்னு சொல்லுவீங்க. அப்படிதான் நீ சொல்ல முடியுமே தவிர தொடர்பு இருப்பதால யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன பயமுறுத்துறாரா? எல்லாத்தையும் மிரட்டி பாக்குறாரா? தாண்டி போயிருக்கோம் இல்லங்க. அப்ப வந்து காவல்துறை வந்து ஒரு வேளை நல்லா பிடிச்சி வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க கூடாது. காவல்துறை பிடிச்சிருக்காங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா குற்ற நடவடிக்கைகள் நடந்திருக்கிறது என்பதை அரசு ஒத்துக்கொள்ள வேண்டும். உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இப்போ தொடர்ந்து ஒரு வாரமாக வந்து போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் அவரை பற்றி வந்து தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. அவர் வந்து எதில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் அயலக அணியோட அமைப்பாளராக அவர் இருந்திருக்கிறாரு. அந்த பிடிப்பட்டதுக்கு அப்புறம் ஒன்று திமுகவில் அவர் வந்து நீக்கிட்டாங்க அப்படின்றாங்க. இதை பற்றி நம்ம வந்து யார்கிட்ட கேட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சட்டத்தரணி அண்ணன் வழக்கறிஞர் நல்லதுரைகிட்ட வந்து கேட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட கேட்குறோம். ஏன்னா அவர் வந்து நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு அப்படியே போகிறவர் கிடையாது. அந்த சட்டத்திட்டங்களை எடுத்து அதில் என்னென்ன நெறிமுறைகள் நடந்தது, யார் இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற முழுமையாக மட்டும் வந்து பேச வந்துருக்குறாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். சொல்லுங்கண்ணே, ஜாஃபர் சாதிக் யார்? ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இன்றைக்கே எல்லாருக்கும் வந்து அறிமுகமாகி இருக்கிறது. அவர் ஒரு போதைப் பொருள் கடத்தல் குழுவினுடைய மூளையாக செயல்பட்டவர் அப்படின்னு இன்னைக்கு எல்லா பக்கமும் தெரியப்படுத்தப்படுகிறது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஜாஃபர் சாதிக்ங்கிறவரோட பின்னணியை மிக நீண்ட காலமாக இவர் இந்த மாதிரியான வந்து கடத்தல் விஷயங்களை செய்து வந்தவருங்கிறது தான் வரலாறு. 2014 இவர் இந்த மாதிரியான போதைப் பொருள் கடத்தல் வேலையை அன்னைக்கே தொடங்கிட்டாரு. 2014 தொடங்கி போதைப் பொருளை வந்து மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் கடத்துகிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் சென்னையில் 2 கார்களில் போதைப் பொருள் கடத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு ரகசிய உளவு செய்தி காவல்துறைக்கு கிடைக்குது. அந்த பகுதியினுடைய காவல் நிலைய உதவி ஆய்வாளர் விஸ்வநாதன்கிறவர் உடனடியாக அந்த கார்களை வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் படையோட போய் அந்த கார்களை வந்து விரட்டுறாரு. 2 பேரும் ஒரு கார் சேசிங்கே நடக்குது. ரோட்ல இருக்கிற டிவைடர்ல ஒரு கார் மோதி விபத்துக்குள்ளாகி கவுந்துருது. காவல்துறையினர் உடனே போய் காருக்குள்ள இருந்த நபர்களை கைது பண்றாங்க. உள்ளுக்கு இருந்த போதைப் பொருளையும் கைப்பற்றிடுறாங்க. அவர்கள் மூலமாக இன்னொரு கார்ல வந்த ஜாஃபர் சாதிக்கையும் கைது பண்ணிடுறாங்க. அந்த காரும் கைப்பற்றப்பட்டது. 2 கார்லயும் இருந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. அவர்கள் மீது போதைப் பொருள் கடத்தல் போக்குவரத்து அந்த NDPS ஆக்ட்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான தடுப்பு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் பிரிவுகளின் அடிப்படையில் 2014 அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கில் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு வழக்கு வந்து கடைசியில முறையா நிரூபணம் செய்யப்படவில்லை என்ற அடிப்படையில் அவரை வந்து 2017 விடுதலை செஞ்சிருக்கு நீதிமன்றம். ஆக ஜாஃபர் சாதிக்குக்கும் போதைப் பொருள் கடத்தலுக்கும் ஏதோ நேற்று நடந்த சம்பவம் இல்லை. நமக்கு அறிய கிடைத்திருப்பது ஆதாரபூர்வமாக இருக்கிற செய்தியை 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் போதைப் பொருள் கடத்தல் வேலையை செய்கிறார். நாம என்ன கேட்குறோம்? இப்போ நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இன்னும் மற்ற இடதுசாரி இயக்கங்களா இருக்கட்டும், அரசுக்கு எதிராக போராடக்கூடிய இளைஞர்களை ஜனநாயக முறைப்படி கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் போராடுற இளைஞர்களை எல்லாம் நீ காவல் நிலையங்களில் பிடிச்சி வழக்கு மேலே வழக்கு வழக்கு மேலே வழக்கு பொய் வழக்கா போட்டுட்டு அவங்க பேரெல்லாம் ஹிஸ்டரி ஷீட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஆமாம், குற்ற சுவாசம் உடையவர் அப்படின்னு ஒரு பட்டியல் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு காவல் நிலையத்தில். அந்த குற்ற சுவாசம் உடைய நபர்கள்னு சொல்லி மனித உரிமைக்காக, மக்கள் உரிமைக்காக, மண் உரிமைக்காக போராடிய போராளிகள் மேலையெல்லாம் ஹிஸ்டரி ஷீட்டர்னு ஏற்படுத்துகிற தமிழக காவல்துறை போதைப் பொருள் கடத்தலாக வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை எப்படி ஹிஸ்டரி ஷீட்டர்னு பதிவு செய்யாமல் விட்டது? நல்ல கேள்வி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
இந்த போதைப் பொருள், அது கஞ்சாவா இருக்கட்டும், ஹெராயினா இருக்கட்டும், இன்னும் மற்ற அந்த NDPS ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஷெட்யூல் இருக்கு, பட்டியல் இருக்கு. அந்த பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிறது 110 வகையான போதைப் பொருள்கள் அதில் பட்டியலிடப்பட்டிருக்கு. அதை இல்லாமல் இந்த 110 போதைப் பொருளை தயார் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிற ரசாயனங்கள், உப்புகள் எல்லாமே இந்த பட்டியலில் அடங்கும்னு 111வது ஐட்டமாகவும் சொல்லியிருக்கு. அப்போ இதையெல்லாம் கடத்துறவங்க ஏதோ இன்றைக்கு கிடைத்தது நான் கொண்டு போய் கிலோ வாசல்ல கொடுத்தேன் எல்லாம் செய்யறவங்கல்ல. இது திட்டமிட்டு ஒரு பெரிய பின்புலத்தோட அது உலகளாவிய தொடர்புகள் கொண்டிருந்து செய்பவர்கள் மட்டும்தான் இந்த தொழிலை செய்ய முடியும் என்பதுதான் வரலாறு. அப்படி இருந்த ஜாஃபர் சாதிக்கை தமிழக காவல்துறை எப்படி ஹிஸ்டரி ஷீட்டர்ல சேர்க்காம விட்டாங்க? நம்மளுடைய கேள்வி அங்கதான் நம்ம தொடங்குறோம். அப்போ ஹிஸ்டரி ஷீட்டர்ல சேர்க்கல, அது தவறு. அதற்கு பின்புலம் என்ன? அங்கே இருந்து நம்ம தொடங்கணும். அப்போ இந்த வேலைகளை பொதுவாகவே ஆஃப் தி ரெக்கார்ட் நம்ம சொன்னாலும் கூட இவ்வளவு பெரிய கடத்தல் மாஃபியாக்கள்லாம் எந்த பின்புலமும் இல்லாமல் செய்ய முடியாது. ஒன்று அரசியல் பின்புலம் இருக்கணும் அவங்களுக்கு, இல்லைன்னா காவல்துறையினர் பெரிய உயர்நிலையிலான காவல்துறையினுடைய அனுசரணை இருக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் அவளை எளிதில் இது செய்ய முடியாது. ஏன்னா நாடு விட்டு நாடு கடத்திக்கிட்டு வர்றது, நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கடத்துறது அப்படிங்கிற எளிதான காரியம் அல்ல. அப்போ இது ஒரு பெரிய வேலை இது. அப்போ இதை வந்து இப்படியெல்லாம் இல்லாம நாம் சந்தேகிக்கிறோம். இப்போ இந்த ஹிஸ்டரி ஷீட்ல சேர்க்காமல் காவல்துறை விட்டதே காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஜாஃபர் சாதிக்கிற்கும் முன்னமிருந்தே தொடர்பு இருந்திருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வந்து எல்லாம் செய்யுது. அதுக்கு வந்து நியாயமா காவல்துறை பதில் சொல்லித்தான் ஆகும். நீங்க உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், உயர்ந்த, அதாவது அது மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், அரசாட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் செயல்படக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், நீதித்துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இன்னும் எந்த வகையில் நீங்க எடுத்தாலும் எல்லாராலும் மதிக்கப்படுகிற அல்லது மதிக்கப்பட வேண்டிய ஒரு பதவியில் இருக்கிறவங்க தன்னுடைய செயல்பாடுகளை வந்து ஆய்வு செய்யாம செய்யக்கூடாது. ஒரு இப்ப முதலமைச்சர் இருக்காரு, முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நிதி கொடுங்கன்னு கேட்கிறாரு. காசுக்கு கொலை பண்றவங்க கொண்டு போய் செக் கொடுத்தா வாங்கிக்குவாரா? வாங்கலாமா? அது தர்மமா? அது அவன் அந்த காசு உங்களுக்கு எந்த காசு வந்து இந்த உதவிக்குன்னு உங்களுடைய நிவாரண நிதிக்குன்னு கொடுக்கப்படுகிறதோ அந்த காசை இன்னொரு மனிதனை கொலை செய்து விட்டு வந்த காசு. ஜாஃபர் சாதிக்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி தெரியும்? அதைத்தான் நான் சொல்றேன். 2014ஆம் ஆண்டிலேயே ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்திய வழக்கில் குற்றவாளி. இது தமிழக காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். 2021ல 22ல ஜாஃபர் சாதிக் ஸ்டாலின் அவர்களை பார்த்து வெள்ள நிவாரண நிதி கொடுக்கும் பொழுது புனிதமாயிட்டாரா? புனிதமடைந்து விட்டாரா? 2014ல போட்ட வழக்கு 2017ல முடிஞ்சது. மீண்டும் 2019ல கெட்டாமின்னு சொல்லி ஒரு போதைப் பொருளை கடத்தியதற்காக மீண்டும் அவர் மீது வழக்கு, கைது செய்யப்பட்டிருக்கார். இதெல்லாம் தெரியாதா காவல்துறைக்கு? இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாதுன்னா இந்த காவல்துறை உண்மையிலேயே சரியான புலனாய்வு செய்கிறதா? யோசிச்சு பாருங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் காவல்துறையை நான் குறை சொல்ல மாட்டேன். காவல்துறையுடைய அதனுடைய திறமையிலும் அதனுடைய நம்பிக்கையிலும் நான் இன்றைக்கு முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உலகத்திலே மிக சிறந்த காவல்துறையாக சொல்லப்படுகிற ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு இணையான போலீஸ் தமிழ்நாடு போலீஸ்னு பேசிட்டு இருக்கோம். அது உண்மையும் கூட. ஆனால் இன்றைக்கு ஏன் காவல்துறையால இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் போனதுன்னா காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. யார் கட்ட முடியும்? ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் கட்ட முடியும். நீங்கள் நானும் போய் காவல்துறையில விட்டுருக்கு ஐயா அப்படின்னு விட்டுருவாங்களா? அப்ப யார் சொன்னால் விடுவார்களோ அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதானே அதனுடைய மறைமுகமான பொருள். நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் தமிழக முதலமைச்சர்கிட்ட காசோலை கொடுத்த படம் வருகிறது. இன்னொரு புறத்துல இன்றைக்கு தமிழக காவல்துறையினுடைய தலைவராக ADGP-யாக இருக்கிற சங்கர் ஜிவால் பரிசு வாங்குற படம் வருது. இந்த 2 படமும் வருது. இந்த 2 படத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஏட்டையா போய் இவர் போதைப் பொருள் வச்சிருந்தாரு, கஞ்சா வச்சிருந்தாரு கைது பண்ணிடுவாரா? முடிவு வருமா அவருக்கு? இது பெரிய இடத்துல இருக்காருப்பா, நம்ம போய் கை வச்சு நமக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னு தானே போவாங்க.
அதற்கு தானே இந்த படங்கள் எல்லாம் உதவி செய்திருக்கோம். வேற என்ன உதவி செய்திருக்க முடியும்? அப்போ சங்கர் ஜிவால் அவர்கள் ஒரு 10 கேமரா சிசிடிவி கேமரா வேணும்னு கேட்டான், அவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, அதுக்காக அவருக்கு நான் நினைவு பரிசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சங்கர் ஜிவால் சொல்றாரு. இது எவ்வளவு பொறுப்பற்ற ஒரு அக்கறையற்ற ஒரு பதில் நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி திருப்பி 10 கேமரா யார் கொடுத்தாலும் வைக்குவாங்களா? யார் கொடுத்தாலும் வைக்குவாங்க? இன்னைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற குற்ற சம்பவங்களே செய்யக்கூடிய நபர்கள், தொடர்ந்து கொலைகள் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து நாளைக்கு ஆளுக்கு 10 சிசிடிவி கேமரா வாங்கி தரையா, நீ வாங்கிக்கங்க அப்படின்னா வாங்கிட்டு வரா? சங்கர் ஜிவால் வாங்கிட்டு வரா? ஸ்டாலினுக்கு போய் நான் வெள்ள நிவாரண நிதி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தா வாங்கிட்டு வரா? வாங்கலாமா? வாங்கக்கூடாது. அது தார்மீக அடிப்படையில் சரிதானா? சொல்லுங்க பாப்போம். போதைப் பொருள்ங்கிறது ஒரு சமூகத்தை அழிக்கக்கூடியது, ஒரு சமூகத்தை அழிக்கக்கூடியது. அந்த போதைப் பொருளை விற்று அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து நான் வெள்ள நிவாரணத்தின் மூலம் மக்களை காப்பாற்றுறதுக்கு பணம் கொடுக்குறேங்கிறது ஜென்டில்மேன் கதையெல்லாம் படத்துல பார்த்தா தான் சார் நல்லா இருக்கும். வாழ்க்கைக்கு அதெல்லாம் பிரயோஜனப்படாது சார், நல்லது கிடையாது. ஊர்ல கொள்ளையடிச்சு நான் ஏழைகளுக்கு செய்யறேங்கிறதெல்லாம் படத்தில் பொழுதுபோக்கிற்கு கைதட்டுவதற்கு வந்து பார்ப்பதற்கு நல்லா இருக்குமே தவிர அதெல்லாம் வாழ்க்கைக்கு பயன்படுத்த முடியாது. அப்ப இதுக்காக தான் வந்து அவர் அரசியல வந்து அரசியல் அதிகாரத்தை தன் கையில் பெற்றுக் கொள்வதற்கு, அரசியல் அதிகாரத்தை தனக்கு பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு தான் அவர் திட்டமிட்டு திமுகவில் வந்து இணைகிறார். நான் கேட்கிறேன், திமுகவிற்கும் ஜாபர் சாதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, திமுக தலைவர்களுக்கும் ஜாபர் சாதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. யாராவது தொடர்புபடுத்தி பேசினால் அவர்கள் மீது வழக்கு பாயும் எல்லாம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் வில்சன் அவர் சொல்றார். நான் கேட்கிறேன், எந்த தொடர்புமே திமுகவுக்கு இல்லை ஜாபர் சாதிக்கோடு, எந்த தொடர்புமே திமுக தலைவர்களுக்கு இல்லை ஜாபர் சாதிக்கோடு, பின்ன எந்த அடிப்படையில் அவருக்கு வந்து சர்வதேச பதவி கொடுத்தீங்க? திமுகவில் இருக்கக்கூடிய அயலக பிரிவுங்கிறது சர்வதேசம் முழுவதும் நாடு கடந்து இருக்கக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பிரிவு அது. அந்த பிரிவினுடைய துணை செயலாளராக நீங்க அவருக்கு சர்வதேச பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க. எந்த தொடர்பும் இல்லாதவனுக்கு தான் கொடுத்தீங்களா? நான் கேட்கிறேன், எந்த தொடர்பும் அவருக்கு இல்ல. உதயநிதி ஸ்டாலினும் ஜாபர் சாதிக்கும் முன்னாடி நிற்கிற படங்கள் வருகிறது, எந்த தொடர்பு? இவரு தயாரிப்பாளர், அவரும் தயாரிப்பாளர், அந்த தொடர்பு. அப்ப தொடர்பு இருக்குல்ல, தொடர்பு இருக்குல்ல. உதயநிதி ஸ்டாலின் மனைவியை வந்து மங்கைன்னு ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க, அதுக்கு அவங்க ஏதோ ஒரு பங்கு பெறாங்க. அந்த படத்தை தயாரிப்பதற்கு மூலதனமே ஜாபர் சாதிக்கு தான் போடுறாரு. அப்ப தொடர்பு இருக்கா இல்லையா? மருத்துவர் எழிலனும் ஜாபர் சாதிக்கும் ஒன்னா நின்று படம் எடுத்து போட்டிருக்காங்க. எழிலன் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா? ஆமா. அப்ப அவருக்கு என்ன தொடர்பு? தொடர்பு இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் தொடர்பை அறுத்து கொண்டோம்னு சொல்லுங்க. அதாவது மாட்டுலதான் இன்ன வரைக்கும் இருப்பாங்க. தொடர்பை அறுத்து கொண்டோம்னு சொல்லுங்க. அப்ப நான் அடுத்த கேள்வி கேட்பேன், ஏன் அறுத்தீங்கன்னு கேட்பேன், எப்ப அறுத்தீங்கன்னு கேட்பேன். அவர் கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு அதனால அறுத்தேன்னு சொல்லுவீங்க. அப்படிதான் நீ சொல்ல முடியுமே தவிர தொடர்பு இருப்பதாக யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன பயமுறுத்துறாரா? வில்சன் எல்லாத்தையும் மிரட்டி பாக்குறாரா? அதுக்கெல்லாம் இந்த நாடு பயப்படும் நினைக்கிறாரா அவரு? உங்களுக்கு கிடைச்சி கொடுத்திருக்கிற ஓசியில கொடுத்திருக்க ஒரு எம்பி பதவிக்காக, உங்கள் மகனுக்கு கொடுத்திருக்கிற அரச வழக்கறிஞர் பதவிக்காக, நீங்க ஸ்டாலின் குடும்பத்துக்கு காட்ட நினைக்கிற ராஜ விசுவாசத்துக்காக ஊர் மக்களை மிரட்ட நினைக்காதீர்கள் வில்சன் அவர்களே, அப்படிதான் சொல்லுவேன். இதை வந்து நீங்க வந்து விசாரிச்சு நடவடிக்கை எடுங்க. யார் தவறு செஞ்சாலும் தவறுதான்னா அது சரிதான். ஆமா, அதை விட்டுட்டு வந்து இது போல யாரும் பேசவே கூடாதுங்கிறது அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல். இவங்க தலைவர் தானே சொன்னாரு, ட்ரக்ஸ் ஃப்ரீ மாநிலமா நான் தமிழ்நாடு ஆக்குறேன்னு. அப்ப இந்த தமிழ்நாட்டுல வந்து போதைப் பொருள் இப்பெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற அதுவே பொய்யுங்க. நான் என்ன சொல்றேன், திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார், நாங்கள் வந்து தமிழ்நாட்டை போதை இல்லாத மாநிலமாக நாங்கள் மாற்றுவோம்னாரு. அதுக்குன்னு ஒரு திட்டம் அறிவிச்சாரு. காவல்துறை அதிகாரிகள், உயர்நிலை காவல்துறை அதிகாரிகள், நிர்வாக அதிகாரிகளை எல்லாம் கொண்ட ஒரு குழு அமைச்சாரு. எல்லாம் சரி, கட்டுப்படுத்தி இருக்கிறீர்களா? போதைப் பொருள் கடத்துவது, போதைப் பொருள் பயன்படுத்துவது, போதைப் பொருள் விற்பனை செய்வது தமிழ்நாட்டில் அதனுடைய நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறதா, குறைந்து இருக்கிறதா?
நீங்க சொல்லணும், வழக்கறிஞரா இருக்கீங்க. பாராளுமன்றத்துல இது சம்பந்தமா கேள்வி வருது. அப்போ உள்துறை அமைச்சகத்தினுடைய துணை அமைச்சர் சொல்றார், பட்டியலே எடுத்து வாசிக்கிறார். அந்த டேட்டாவே இருக்கு, நீங்க இன்னைக்கும் போய் பாத்தீங்கன்னா இணையத்துல இருக்கு. தமிழ்நாட்டுல 2021, அது 2021 என்பது பாதி மே வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி, மேற்கு பிறகு ஸ்டாலினுடைய ஆட்சி. நாம 2 பேரையும் எடுத்துக்குவோம் எப்படி வேணாலும். அதுக்கு முன்பு 2020, 2019 இருந்து அவங்க டேட்டா கொடுக்குறாங்க. 2019 4900 வழக்குகள் பதிவாயிருக்கு NDPS ஆக்ட்ல. 2020 5000 வழக்கு பதிவாயிருக்கு. 2021 6852 வழக்கு ஒரு வருடம் முழுவதுக்குமா. NDPS ஆக்ட்ல தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை 6852. அப்ப ஸ்டாலின் ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவர் முழுமையா தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி விட்டோம், போதையே இல்லை தமிழ்நாட்டுல, போதைப் பொருளே இல்லை அப்படின்னு சொல்ற துணிவாரையானால், அரசு வெளியிட்டிருக்கிற செய்தியிலேயே 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம், அதாவது 8வது மாசம், 8 மாதத்தில் தமிழ்நாட்டில் பதியப்பட்டிருக்கிற போதை கடத்தல் சம்பந்தமான வழக்குகளின் எண்ணிக்கை 6824. ஒரு வருடத்தில் 21ஆம் ஆண்டுல பதியப்பட்டிருக்க வழக்கு 6852. ஸ்டாலின் ஆட்சி போதை இல்லாத மாநிலமாக ஆக்குகிறோம் என்று சவடால் விட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டில் 2023 ஆகஸ்ட் வரைக்கும் 8 மாதத்தில் பதியப்பட்டிருக்க வழக்குகளின் எண்ணிக்கை 6824 வழக்கு. அப்ப குற்றம் குறைந்து இருக்கிறது என்று பொருளாக. இன்னும் 4 மாசம் சேர்த்தீங்கன்னா அது 7000 தாண்டி போயிருக்கும். இல்லைங்க, அப்போ காவல்துறை ஒருவேளை நல்லா பிடிச்சி வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க கூடாது. அத காவல்துறை பிடிச்சிருக்காங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா குற்ற நடவடிக்கைகள் நடந்திருக்கிறது என்பதை அரசு ஒத்துக்கொள்ள வேண்டும். காவல்துறை என்பது குற்றம் நடந்ததற்கு பிறகு அதை பிடித்து வழக்கு போடுவதற்கல்ல காவல்துறை. எங்க தலைவர் எங்க நாட்டுல காவல்துறை வச்சிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, காவல்துறை என்பது குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை கொடுப்பதற்கல்ல, குற்றங்களே நடக்காமல் தடுப்பதற்கு தான் காவல்துறைன்னு எங்க தலைவர் சொன்னார். நான் அந்த பார்வையில் பார்க்கிறேன். நீங்க குற்றம் செய்தவர்களை நாங்கள் பிடித்து வழக்கு போட்டிருக்கோம் நீங்க சொல்வீர்களே, ஆனால் குற்றம் நடந்தது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். குற்றம் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் போதை இல்லாத மாநிலமாக மாற்றிவிட்டோம். தமிழ்நாட்டில் போதை பொருள் கடத்தல் என்பது, வியாபாரம் என்பது, பணம் பயன்படுத்தல் என்பது கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது என்று பொய் சொல்லதை நிறுத்திக் கொள்ளணும். அதுக்கான பொருள் NCBன்னு சொல்லக்கூடிய தேசிய போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு பியூரோ சொல்லுது, ஜாஃபர் சாதிக் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த வேலையை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. 3 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 3500 கிலோ இந்த போதைப் பொருளை கடத்தி இருக்கிறார் அப்படின்னு புலனாய்வின் அடிப்படையில் அவங்க தகவல் சொல்றாங்க. ஜாஃபர் சாதிக்கு பாத்தீங்கன்னாக்கா உணவு பொருளாக, அதாவது ஃபுட் கிரேடு என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான அனுமதி, லைசன்ஸ் வாங்கி இருக்கிறார். அப்போ இவர் அனுப்பக்கூடிய உணவுப் பொருள் எது? இந்த உணவுப் பொருளில் வேற ஏதாவது கலப்படம் செய்யப்படுகிறதா? ஆய்வு செய்யணுமா இல்லையா? ஆமா, ஆய்வு செய்யல. ஆய்வு செய்திருக்கும் பட்சத்தில் இது தொடக்கத்திலேயே தடுத்திருக்க முடியும். 3 ஆண்டுகளாக இந்த கடத்தல் நடந்திருக்கிறது. எதுல இந்த போதைப் பொருளை கடத்துறாருன்னு சொன்னா, தேங்காய் துருவல் இருக்கு பாத்தீங்களா? தேங்காய் துருவல், உலர்ந்த தேங்காய் துருவல்ல இந்த போதைப் பொருளை கலந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு. அது நீங்க அந்த போதைப் பொருளை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கவும் முடியும், அப்படியே அந்த தேங்காய் துருவலோடு உட்கொள்ளவும் முடியும். அந்த தேங்காய் துருவலை உட்கொண்டாலே உங்களுக்கு போதை வந்துடும். நீங்க நேரடியாக தேங்காய் துருவலோடு அதை பயன்படுத்தலாம், போதைக்காக பயன்படுத்தலாம். அல்லது அந்த போதைப் பொருளை மட்டும் மேலும் சில ரசாயன ஆய்வுகள்ல பிரித்து எடுத்து, பகுப்பாய்வு செய்து பிரித்து எடுத்து வேறு வகையான போதைகளுக்கு அதை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. அப்படித்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அது NDPS ஆக்ட்ல சொல்லியிருக்க ஷெட்யூல்லையே இது ஷெட்யூல் ட்ரக் இல்ல, இது பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிற இனங்களில் காணப்பட்டுள்ள போதைப் பொருள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால்
ஜாஃபர் சாதிக் கடத்திய அந்த பொருளானது மெத்தாம்பிட்டாமைன்னு சொல்லி ஒரு போதைப் பொருள் இருக்கு. அது அந்த மெத்தாம்பிட்டாமைன்கிறது அந்த பட்டியலில் NDPS ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்க ஷெட்யூல்ல 10வது ஐட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மெத்தாம்பிட்டாமைனை வந்து தயார் பண்றதுக்கான மூலப்பொருளே ஜாஃபர் சாதிக் கடத்திய அந்த ரசாயனம் தான். அதனாலதான் அவர் கைது செய்யப்படுகிறார். இதெல்லாம் வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு எப்படி தெரியாம போச்சு? ஏன் தமிழ்நாடு காவல்துறை ஒரு சந்தேக கண் கொண்டு அவரை பார்க்கல? ஏன் அவர் கண்காணிப்பில் இல்லாமல் போனார்? ஒரே காரணம் தான், அவர் ஸ்டாலின் கிட்ட நெருக்கமா இருந்ததும் சங்கர் ஜிவால் கிட்ட நெருக்கமாக இருந்ததும் தான் காவல்துறையின் கண்களை மறைத்திருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். காரணம், நீங்க ஒரு குற்றசுவாசம் உடைய நபரை, ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதுவும் அந்த குற்றசுவாசம் உள்ளவர்கள் நடவடிக்கைகளை கவனிக்கக்கூடிய, கைது செய்யக்கூடிய, சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையின் உயர் அதிகாரியே அந்த குற்றசுவாசம் உள்ள நபருக்கு அழைத்து பரிசு கொடுத்து அதை படம் எடுத்து எல்லா இடத்துலையும் விநியோகம் செய்ய முடியும்னு சொன்னா, எந்த கீழே இருக்க காவல்துறை அதிகாரிகள், எந்த காவல்துறை அதிகாரி போய் தைரியமா போய் அவர் கைது செய்திருவார், அவரை போய் கண்காணிச்சிருவார். ஏன்பா நம்ம கம்பு அப்படின்ட்டு. ஆமா, இவர் போய் சொல்லுவாரு, ஐயா இந்த மாதிரிங்கய்யா இந்த ஸ்டேஷன்ல இருந்து SI வந்து என்ன மிரட்டுறாருயா, இன்ஸ்பெக்டர் வந்து என்னை கூப்பிட்டு விசாரிக்க கூப்பிடுறாருங்க. ஏன்னா அவர் உடனே போன் பண்ணி சொல்லலாம் என்ற அச்சம் இருக்கும் இல்லையா? இருக்கும். ஆமா, அவர் சின்ன ஆள் இல்லையா? சங்கர் ஜிவால் அந்த படம் எடுத்துக்கும் பொழுது, இந்த பரிசு கொடுக்கும் பொழுது சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனர், அதற்கு பிறகாக பதவி உயர்வு பெற்று இன்றைக்கு தமிழக காவல்துறையுடைய தலைவர், ADGP-யா இருக்காரு. அவர்கிட்ட நெருக்கமா உள்ள நபர் மீது அவருக்கு கீழே இருக்க அதிகாரி எந்த அதிகாரி நடவடிக்கை எடுத்தாங்க? நீங்க சமீபத்துல ஒரு நிகழ்வு நடந்தது. தஞ்சாவூர்ல மருத்துவக் கல்லூரி காவல் நிலையத்துல பெரியசாமின்னு ஒரு ஆய்வாளர் இருந்தார். அவர் அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து பட்டுக்கோட்டைக்கு மாறுதலாகி போய் பட்டுக்கோட்டையிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு மாறுதலாகி போனார். போலீஸுக்கு யார் சார் வந்து நெருக்கமா இருப்பா? வக்கீலுங்களும் இந்த குற்ற நடவடிக்கையில சம்பந்தப்பட்டவன் தான் சார் தெரிஞ்சவனா இருப்பான். நல்லவன் ஏன் சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான்? அவனோட எப்படி சார் காவல்துறை நட்பா இருக்க முடியும்? இருக்க முடியாதுல்ல. அதானே யதார்த்தம், உண்மையா தானே? ஏதோ எப்போ ஒரு குற்ற சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர், என் வீட்டுல வந்து ஒரு விசேஷம் வச்சிருக்கேன், விருந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்க வந்து சாப்பிட்டு போங்க யாருன்னு கூப்பிடுறான் பெரியசாமி. இவர் போய் விருந்துல போய் சாப்பிட்றாரு. அதை யாரோ எடுத்து முகநூல்ல போட்டு இந்த இதுல வலைத்தளங்கள் எல்லாம் போட்டோன்னு, ஒரு குற்ற சுவாசம் உள்ள நபரின் வீட்டில் போய் விருந்து சாப்பிடுவதா காவல் அதிகாரின்னு அவரை பணியிட நீக்கம் செய்தது தமிழக காவல்துறை. நான் கேட்குறேன், ஒருத்தன் வீட்டில் விசேஷத்துல ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சியில பல பேர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில ஒரு காவல்துறை அதிகாரி போய் கலந்து கொண்டு விருந்து உண்பது தவறு என்று சொன்னால், போதைப் பொருளை கடத்துகிற சர்வதேச குற்றத்தை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு பரிசு கொடுத்தது குற்றம் இல்லையா? பெரியசாமியை வந்து சஸ்பெண்ட் பண்றதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குன்னா, சங்கர் ஜிவாலை சஸ்பெண்ட் பண்றதுக்கு சட்டத்தில் இடம் இல்லையா? சங்கர் ஜிவால் உயர் பதவியில் இருப்பதால், அரசினுடைய அனுசரணை இருப்பதால், அரசுக்கு அணுக்கமாக அவர் இருப்பதால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்படாமல் இருக்கார். அதான உண்மை. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாமா? தமிழக காவல்துறையும் தமிழக காவல்துறையை கையில் வைத்திருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல வேண்டாமா? இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு முடியாத வில்சன் ஊர்வாயே பிளாஸ்டிக் போட்டு ஒட்ட பாக்குறாரு, யாரும் பேசாதீங்கன்னு. இதுதான் ஜனநாயகமா? இந்த ஜனநாயகத்தை தான் இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் வழக்கறிஞராக வில்சன் படிச்சாரா? இதை படிச்சதுக்காக தான் உங்களுக்கு மூத்த வழக்கறிஞர்னு உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் பட்டம் கொடுத்துருக்குதா? இதை சொல்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு படிச்சவங்க ஒரு உயர் இடத்துல இருக்கக்கூடிய நேர்மையா நடக்கணும். இந்த கேட்க ஆளே இல்லைங்கிற நினைப்புல நீங்க எது வேணா பேசுனீங்கன்னா ரோடு முச்சந்தில கூட உங்களை நான் திட்டிட்டு போயிருவேன். என்னுடைய கேள்விகளுக்கு முடிஞ்சா பதில் சொல்லட்டும். எந்த திமுக வேணாலும் சொல்லட்டும், நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நீங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் எதிர்கொள்ளவும் தயாரா இருக்கேன். சிறப்பு. நாம் எதுக்கு அஞ்சு எல்லாம் பேசுறது? நாம் உண்மையை பேசுறோம். யாருக்கு அஞ்சணும்? நான் எங்க வேணுமா பேசுவேன். நிச்சயமாக நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ஜாஃபர் சாதிக்கிற்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது. இருந்த தொடர்பினால்தான் அவருக்கு சர்வதேச பொறுப்பு கொடுக்கப்பட்டது. திமுக தலைவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது.
அந்த தொடர்பினால் தான் அவர் கட்சியிலே உள்ளே இழுக்கப்பட்டு பொறுப்பில் அமர்த்தப்பட்டு இருக்கிறார். ஸ்டாலின் குடும்பத்தினருடன் அவர் நேரடி தொடர்பில் இருந்திருக்கிறார். சினிமா எடுப்பது முதற்கொண்டு எல்லாத்திலையும் முதலீடு செய்திருக்கிறார். தொடர்பு இல்லை என்று சொல்வதுதான் போய், தொடர்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை. நாம பொதுஜனம், எனக்கு ஒரு அரசியல் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கலாம், இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு ஒரு அரசியல் அபிலாஷை இருக்கலாம், அவர்கள் ஒரு தலைவரை விரும்பலாம், இன்னொரு தலைவரை ஏற்காமல் விமர்சனம் செய்ய, அது அவரவருடைய உரிமை, அதை நம்ம தலையிட முடியாது. ஆனால் குற்றம் செய்பவர்கள், சமூக விரோத நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்கணும். இப்போ ஜாஃபர் சாதிக் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர், அந்த மதத்தை சார்ந்தவர் இப்படி ஒரு குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லுது. பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் மத்தியில் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஒரு இஸ்லாமியர் மீது ஒரு குற்றத்தை சொல்லிவிட்டால், பாரதிய ஜனதா கட்சி சொன்னதனாலேயே அந்த குற்றச்சாட்டு பொய் என்று பேசுவது, பொய் என்று அதை பரப்ப நினைப்பது, இது சமூகத்துக்கு எதிரான செயல், சமூக கேடு. இன்றைக்கு இது கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில், ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்படாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த போதைப் பொருள் கடத்தல் இன்றும் தொடருமா இல்லையா? உறுதியா தொடரும். இந்த போதைப் பொருள் இது முழுவதுமாக இவர் வெளிநாட்டிற்கு மட்டும்தான் கடத்தினாரா, உள்நாட்டில் அந்த போதைப் பொருள் பழக்கத்தில் இருந்ததா ஆய்வு செய்யணும் வேண்டாமா? உண்மையிலே நான் அஞ்சுறேன். எனக்கும் அந்த கவலை இருக்கு. எனக்கும் ஒரு மகன் இருக்கிறான். ஒருவேளை அவனும் கூட இந்த மாதிரியான போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்க கூடுமோ என்று அச்சம் கொள்ள தோணுகிறது. குறிப்பாக இளைஞர்களை, கல்லூரி மாணவர்களை, பள்ளி மாணவர்களை குறியாக வச்சுதான் இந்த போதை பழக்கங்களே திணிக்கப்படுது. இது வயது முதிர்ந்தவர்கள்லாம் கூட தமிழ்நாட்டுக்கு தான் நம்ம காசை கொடுக்கணும்னு டாஸ்மாக் போயிடுறாங்க. ஆனா இந்த இளைஞர்கள்னா இந்த மாதிரியான போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறாங்க. கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு சமூகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா, சிறுமிகள், சின்ன பிள்ளைங்க, 5 வயசு 6 வயசு பிள்ளைகள் எல்லாம் பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா இந்த போதை வஸ்துகள் தான். இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையானவர்கள் என்ன செய்யறோங்கிற சுயநினைவற்ற போய் செய்யறாங்க. இந்த பல குற்றங்களுக்கு காரணமே இந்த மாதிரியான போதைகள் தான் இருக்கு. அப்போ இது தடுக்கப்பட வேண்டும் என்பதில் தான் நாம் சமூக பார்வையில நாம கவனமா இருக்கணுமே தவிர, குற்றத்தை செய்தவன் இஸ்லாமியரா, கிறிஸ்தவனா, இந்துவா, இந்த ஜாதிக்காரனா, அந்த ஜாதிக்காரனா, நம்ம ஜாதிக்காரனா, நமக்கு எதிரி ஜாதிக்காரனா, அது தேவையற்ற ஒரு பார்வை, தேவையற்ற ஒரு கேள்வியும் கூட. அவன் குற்றம் செய்தவன், சமூகத்துக்கு எதிரானவன், சமூக விரோத செயலில் ஈடுபடுவன், அவன் செயல்பாடுகள் தடுக்கப்படணும், அவன் தண்டிக்கப்படணும் என்பதுதான் நமக்கு நோக்கமா இருக்கணும். அது யார் செய்தால் என்ன? 14 போட்ட வழக்க 2017 முறையாக நடத்தி அவர் தண்டனை பெற்று உள்ளே சென்றிருந்தார். 24 வருஷம் உள்ள போயிருப்பார். 24 வருஷம் உள்ள போயிருந்தா இந்த போதைப் பொருள் நடவடிக்கையே இருந்திருக்காது. அன்றைக்கு அந்த வழக்கு முறையாக நடத்தப்படாத காரணத்தினால் அவர் வெளிவந்தார். வெளிவந்ததால் மீண்டும் அதே குற்றத்தை செய்கிறார். அந்த மாதிரி விட்டுறாம இந்த குற்ற வழக்கை முறையாக புலனாய்வு செய்து முறையான சாட்சியங்கள் அடிப்படையில நீதிமன்றத்தின் முன்பாக சட்டப்படி அவருக்கு தண்டனை பெற்று தருவது யாராக இருந்தாலும் நாம் ஏற்கத்தான் வேண்டும். அவர்களுக்கு நாம் பக்கபலமாக நின்றுதான் ஆகணும். அது பாரதிய ஜனதா செஞ்சாலும் சரி, திமுக செஞ்சாலும் சரி, காங்கிரஸ் செஞ்சாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சமூக விரோதிய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பதுதான் சரி. அதை விட்டுட்டு ஏமாத்துறதுக்காக, இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, இந்த விமர்சனங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவை பிடிக்காத ஒரு கூட்டமும் இது பாரதிய ஜனதா பொய் சொல்லுது, அது பொய்யாக கேஸ் போடுது, இப்படிலாம் சொல்றது ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்கதா இருக்கு. உண்மையிலே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போதைப் பொருளை இவர் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா, இன்னும் வட அமெரிக்க நாடுகளுக்கு கடத்துறாரு. ஆஸ்திரேலியாவில தான் முதல்ல இந்த பொருள்ல ஏதோ தவறு நடக்கிறதா ஒரு ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சு இது போதைப் பொருள் கலந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. தான் கண்டுபிடிச்சதன் அடிப்படையிலே இந்த உலகத்துக்கு சொல்லிடாம உடனடியே இந்த பொருள் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போகுதுங்கிறத கண்டுபிடிச்சு நியூசிலாந்துல இதை ஆய்வு செய்ய சொல்றாங்க, அமெரிக்காவில் ஆய்வு செய்ய சொல்றாங்க. இந்த 3 நாடுகளும் ஆய்வு செய்து கூட்டாக ஒரு அறிக்கை தயார் செய்து இந்த பொருள்ல இந்த மாதிரியான போதைப் பொருள் கலந்து அனுப்பப்படுகிறது, இது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகிறது,
இது இன்னார் மூலமாக வருகிறது, இன்ன பிராண்ட்ல வருதுங்கிறது முதற்கொண்டு அந்த தகவல்களை எல்லாம் திரட்டி அமெரிக்காவிலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் அந்த புலனாய்வு அறிக்கை இந்திய அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டு அதன் பிறகுதான் இந்திய அரசாங்கமே விழித்துக் கொண்டு இந்த ஆய்வை மேற்கொண்டு இந்த வழக்கை பதிவு செய்து இவரை கைது செய்திருக்கு. என்னமோ மோடியும் அமித்ஷாவும் மட்டும் அப்படியே பாயை தேடி தேடி பிடிச்சி கேஸ் போட்ட மாதிரி இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு வருந்தத்தக்க செய்தி. போதைப் பொருள் இதை கடத்துறாங்கிற இது தொடர்பான ஆய்வுகளை 1 வருஷமா நடந்திருக்கு. அதெல்லாம் செய்ததுக்கு பிறகுதான் இது வெளியில வருது. இன்றைக்கு கைது செய்திருப்பது ஏதோ நேற்று காலையில் தகவல் கிடைத்து இன்று மாலையில் கைது செய்யப்படல. இது ஆண்டாக அங்கங்கே இது ஆய்வு செய்யப்பட்டு இது உண்மை போதைப் பொருள் தான் என்பது கண்டறியப்பட்டு அந்த நாடுகள் இந்தியாவுக்கு அந்த தகவலை கொடுத்து அதன் அடிப்படையில் இங்க ஆய்வு செய்து அந்த ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வழக்கை பதியப்பட்டிருக்கு. இது எல்லாம் மறைத்து விட்டு ஏதோ இவங்களுக்கு பிடிக்காதவங்க மாதிரியும் ஏதோ திமுகவை வளைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி வேறு ஏதோ திட்டம் போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பது எவ்வளவு வருந்தத்தக்க செய்தி. இத சோகால்டு சமூக ஆர்வலர்கள்னு பேர்ல கீழே போட்டுக்கிட்டு பேசுறவங்களும் பேசுறதுங்கிறது அயோக்கியத்தனம். வேற என்ன சொல்றீங்க? அயோக்கியத்தனம். அதாவது எந்த செயல் செஞ்சிருந்தாலும் அந்த செயலை பாருங்க, சமூக அக்கறையோட அதை பார்த்தா தான் வந்து நம்ம சமூகம் நல்லா இருக்கும். இதுக்கு கட்சி பார்க்க வேணாம், மதம் பார்க்க வேணாங்கிறத அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. அது சட்டத்து மூலியமா வந்து யாராவது பேசுறதுக்கு தயாராக இருந்தாலும் வந்து பேசவும் தயாருங்கிறாங்க. அதிமுக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அவர் வந்து இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு பேசுறது கிடையாது, அவர் படிக்கிற காலத்துல இருந்து எது சரியா அந்த இடத்துல நின்று பேசினவர். அதனால தான் நீங்க அவர் இருந்துச்சு நீங்க நம்ம கேட்டுக்கிறோம். இது ரொம்ப விளக்கமா நீங்க சொல்லியிருக்கீங்க. எது வந்தாலும் நம்ம சந்திப்போம். நிச்சயமா சந்திக்க தயாராக இருக்கிறோம். வணக்கம்.